வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பொன்னாளாக இன்றைய நாள் அமைந்தது. இந்த நாள் இனிய நாளாக, ஒரு புனித நாளாக அமைவதற்கு என்றென்றும் தமிழ்நாடு உலக பக்தர்கள் மீது அதீத பாசம் அதிகம் கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழக பக்தர்கள் மீதும் அன்பார்ந்த அன்புகளையும் அவருடைய ஆசிகளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மந்திராலய மடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ சுவாமிஜி அவர்களால் இன்று ஒரு புனிதம் பெற்ற நாளாக மாறியது. மந்திராலய மடத்தில் பாலாபிஷேக வைபவம், குருராஜருக்கு மந்திராலய மடத்தில் பாலாபிஷேக வைபவம் என்ற வைபவம் இனிமையாக நடந்தேறியது. மிக அற்புதமாக உலகின் பல இடங்களிலிருந்து பல்வேறு பக்தர்கள் கலந்து கொண்டு இன்றைய விழாவினை சீரும் சிறப்புமாக நடந்தேற்றினர். குருராஜருடைய அருளால் கார்த்திகை சுதாஸ்தானம் என்று சொல்வார்கள் என்று அப்பேற்பட்ட ஒரு புனிதமான தினத்தில் இன்றைய நாள் அரங்கேறுகின்ற கார்த்திகை மாதத்தில் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் சார்பாக மதிப்பிற்கும் வணக்கத்திற்கு உரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களின் எண்ணத்திற்கு, குருராஜரின் அருளால் அவருக்கு கிடைத்த எண்ணத்திற்கு சுவாமிஜி அவர்களிடம் அதை சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை நிறைவேற்றி தருவேன் என்று தம்முடைய அருளையும் ஆசிகளையும் சொல்லி இன்றைய புனித நாளாக நம் அனைவருக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக உயர்த்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய சுவாமிஜி அவர்கள். இந்த நாள் இப்ப என்ன நடக்குது ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா, இப்ப துலாபாரம், புத்தாபிஷேகம், புஷ்பவிருஷ்டி உட்பட பல்வேறு நிகழ்வுகள் இப்போது நடைபெறவிருக்கிறது. வன்மொழிகள் தெரிந்த ஒரு மகா சுவாமிஜியாக இன்று அமர்ந்து பல்வேறு பக்தர்களுக்கு அன்பாளிக்கப்பட்டிருக்கிறார். நம்ம பல இடங்கள்ல போனா நம்முடைய வேதனையையும் நமக்கு தேவைப்பட்டதையும் நம்மோட மொழியில் சொல்லி அவருடைய சொல்லி கேட்கும் பொழுது அவருடைய அருளும் ஆசிகளும் நேரடியாக கொஞ்சம் தமிழில் இனிமையாக பக்தர்களுக்கு வந்து சேர்கிறது. அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும், சென்ற வருடம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கொடுத்தார்கள். என்னன்னா, கோடி ராம நாம ஜப வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வைபவம். அந்த வைபவத்திற்கு வித்தாக வணக்கத்திற்குரிய திருமதி கிரிஜா கணேசா மேடம் அம்மையார் அவர்களும் மற்றும் வணக்கத்திற்குரிய வருகை தந்து இது ஒரு சொர்க்கம் போல் நிகழ்ந்தது என்று நம்முடைய சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தை நாம் நேரி பார்க்க முடியாது, உணர்வால் உணர முடியாது. ஆனால் அன்றைய தினம் குருராஜருடைய சன்னிதியிலே மிகப்பெரிய வைபவமாக அமைந்து நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தினுடைய அருளினாலும் ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய ஆசிரியனாலும் கும்பாபிஷேக வைபவம் பல்வேறு தொண்டுகள் செய்திருக்கிறது. அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் 5 வருடங்களுக்கு முன்னால் திருவல்லிக்கேணி மடத்தில் ஸ்ரீ சுவாமிஜி அவருடைய பொற்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டதுதான் இன்டர்நேஷனல் டிவைன் அசோசியேஷன் ஃபார் ராகவேந்திர கான்சியஸ்னஸ். இந்த உலகத்தின் எந்த மூலையிலும், கடல் கடந்து எந்த மூலையிலும் குருராஜருடைய பக்தர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு தேவையான செய்திகளையும் குருராஜருடைய புகழ் மகிமை இடங்களில் மடங்களுக்கு உதவி செய்வது, மடங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்வது போன்ற செயல்கள் குருராஜனுடைய அருளினாலும் நம்முடைய பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்மிருதி தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவருடைய ஆசினாலும் அவருடைய வழிகாட்டினாலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான வைபவத்தை நமக்கு நடத்த அனுமதி அளித்து இந்த ஒரு சந்தோஷமான தினமாக மாற்றிய நம்முடைய ஸ்ரீபாதங்கள் அவர்களுக்கு நம் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் மூலம் மிகப்பெரிய கடகோஷத்தை மிகப்பெரிய நன்றிகளை அவர்கள் சொன்னார். எல்லோருக்கும் வணக்கம். எல்லா இடத்துல இருந்து இந்த மந்திராலய சேத்திரத்துக்கு வந்தது எல்லாருக்கும் நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிஜி இந்த ஹரிதாஸுக்கு ரொம்ப எது கேட்டாலும் கொடுத்துட்றாரு. நான் ஒரு முதல் வணக்கம் சுவாமிஜிக்கு தான் நான் சொல்லணும். சூரியாச்சார், கிரிஜா மேடம், இந்த ஹரிதாஸ் வளர்ச்சிக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப பக்கபலமா ஒரு காலகாலமா ரொம்ப உதவியா இருக்காங்க. எல்லோரும் ஒரு கைத்தட்டு உங்களுக்கு கொடுக்கணும். ஹரிதாஸ்க்கு மேல மேலும் வழங்கணும். நான் சுவாமிஜிக்கு திருப்பி ஒரு மனமார ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். सर्वे सुखिनः सन्तु, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, सर्वे सुगुणशालिनः. அதாவது இந்த மந்திராலய க்ஷேத்திரத்திலே இருந்து உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணிருக்க மகான் குருகள் ராகவேந்திரர். அப்படி ஏற்பட்டமான ராகவேந்தர் உலகத்துக்கு கிடைச்சது நம்ம தமிழ்நாடு மூலமாய்தான். அவர் பிறந்தது, படிச்சது, கல்யாணம் பண்ணது, சுத்தினது, கடைசியிலே பிருந்தாவன பிரவேசம், பிருந்தாவனம் ஆனது நம்ம தமிழ்நாடு தான்.
ஏன் இப்படி சுவாமி பொய் சொல்றாருன்னா 1956க்கு முதல்ல இந்த மந்திராலயம் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தான் சேர்ந்தது. அதனால அப்போ அவர் சமாதி ஆன சமயத்துல இது மெட்ராஸ் பிரசிடென்சி தான். அதனால மொத்தத்தில் ராகவேந்திரர் தன்னுடைய எல்லா காரியங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாகி பண்ணியிருக்காங்க. அப்படி ஏற்பட்டமான ஒரு மதிப்பு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு எப்பவும் இருக்கு. ராகவேந்திரருக்கு ரொம்ப வேண்டியவர், ராகவேந்திரருக்கு ரொம்ப பிரியமானவர், ராகவேந்திரருக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறவாள் யாருன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் தான். அப்படி அந்த ஏகப்பட்டமான ஒரு அபிமானம் தமிழ்நாடு பற்றி ராகவேந்திரருக்கு இருக்கு. அது நினைச்சு இன்னும் ராகவேந்திரனுடைய பக்தாள் மந்திராலயத்துக்கு நிறைய பக்தாளிக்கு வந்து பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணி சுவாமிக்கு ரொம்ப சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து பெரிய உற்சவங்கள் இந்த க்ஷேத்திரத்தில் போன வருஷம் இங்கே நடந்தது. இந்த வருஷமும் இந்த உற்சவங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு சேர்ந்தவர் இப்போ மலேசியால இருக்கிற முனியாண்டி தம்பதிகள் அவருடைய குடும்பத்தின் மூலமாகி அத்தனை பேர் இங்கே கூட்டிட்டு வந்து பல விதமான உற்சவங்கள் சுவாமிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒரு இதிகாசம் என்ன, 108 கும்பத்திலே பால், சுத்தமான பால் கொண்டு வந்து அந்த ப்ரொசோஷன் மூலமாகி கொண்டு வந்து சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணி தக்கையினால எல்லாரும் சுவாமியுடைய திவ்ய மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணது ஒன்றும். இரண்டாவது மூல விருந்தாவனத்துக்கு 108 கலசத்துல இந்த பால் ஸ்தாபனம் பண்ணி இந்த பாலில் பெருமாள் பூஜை பண்ணிட்டு இந்த மூல விருந்தாவனத்துக்கு அபிஷேகம் பண்ணது இது இரண்டாவது விசேஷம். அது இல்லாமல் இன்னைக்கு காலையிலிருந்து பலவிதமான சாம்ஸ்கிருதிக காரியக்கிரமங்கள், இங்கே சங்கீத காரியக்கிரமம், பஜனை, பகவானுடைய நாமஸ்மரணை, இந்த எல்லா காரியக்கிரமம் முடிச்சு கடைசியிலே இப்போ இன்னொரு காரியக்கிரமம் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ராகவேந்திரருக்கு ஒரு துலாபாரம் பண்ணணும்னு அவர் நினைச்சாங்க. துலாபாரம் பண்றதுன்னு அரசி வச்சியோ அந்த காயின்ஸ் வச்சியோ மற்ற ஏதோ வச்சு பண்றது ஒரு எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இவர் ஒரு தனியா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக இந்த பால் கோவா தயார் பண்ணி இந்த கோவா மூலமாகி ஒரு துலாபாரம் பண்ணணும்னு அவர் சங்கல்பம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பால் சுத்தமானதுதான், ஆனால் பால் ஒரு நாளுக்கு அது கெட்டு போயிடும். அப்படி இல்லை, இந்த பிரசாதம் பக்தருக்கு பல நாள் கிடைக்கணும்னு நினைச்சு இந்த கோவா மூலமாகி இந்த துலாபாரம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த புஷ்பவருஷ்டி மதாலத ஒரு காரியக்கிரமங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கும்போது இதெல்லாம் வேண்டாம், சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆசை இருக்கு, இது நீங்கள் ஒத்துக்கணும், இது அவசியமாக நடக்கணும்னு அவர் ரொம்ப கட்டாயமாக பண்ணாங்க. அது அவருடைய கட்டாயம் பண்ணது கேட்டு விட முடியல. ஏன்னா பகவானே சொல்றான்னு, அகம் பக்த பராதீன ஹஸ்வதந்திர இவத்விஜான். பகவான் இந்த ஆம்னி பிரசன்ஸ் இருக்கு, அவன் என்ன வேணாலும் உலகத்துக்கு பண்ணலாம். ஆனா தன்னுடைய சுவாதந்திரம், இண்டிபெண்டன்சி அது விட்டுட்டு எனக்கு இண்டிபெண்டன்சி இல்லை, என்ன என்னுடைய பக்தாள் என்ன சொல்றாரோ, என்ன கூப்பிட்றாரோ, என்ன பண்றாரோ அதை நான் ஒத்துக்கணும், இது என்னுடைய வீக்னஸ், என்னுடைய சங்கல்பம்னு சொல்றாங்க. அப்படி ஏற்பட்டமான பகவானே சொல்லும்போது நாம்பளும் அதை விட்டு நாங்கள் ஒத்துக்கலாமே, அவள்னு அப்படியே விட்டுறதுக்கு ஆகாது. அதனால நாங்கள் விட்டாலும் ராகவேந்திரர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய நாட்டுக்கு சேர்ந்தவர், என்னுடைய பக்தாள் என்ன ஆசைப்படுறாரோ நீங்க அவசியமா அதுக்கு அவகாசம் கொடுத்து அதை ஒத்திக்கணும்னு அவருடைய உத்தரவு. அதனால இந்த உற்சவத்துக்கு ஒத்துட்டு இப்போ இந்த காரியக்கிரமம் எல்லாம் நடந்திருக்கு. நாங்க சொன்னேன் இந்த உற்சவம் எல்லாம் ராகவேந்திரருக்கு நடக்கணும்னு அவர் சங்கல்பம். இங்க ராகவேந்திரருக்கு நடக்கவே இல்லையே, சுவாமியார்னு உட்கார வச்சு துலாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவேந்திரருக்குன்னு சொல்லி சுவாமியார் உட்கார்ந்து துலாபாரம் வாங்கிட்டு இருக்காங்க, பொய் சொல்றாருன்னு நம்ம மனசுல ஒரு யோஜனை வருது. ஆனா எனக்கு தெரியும் இந்த உற்சவங்கள் எதுவுமே எனக்கு இல்லை, நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது ராகவேந்திரருக்கு தான். ஆனா நம்ம போஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு, அந்த ரெட் கலர் போஸ்ட் பாக்ஸ்ல நாங்க எழுத உத்தரவு எல்லாம்
அதில் போடுவோம். ட்ரூ அட்ரஸ் போட்டு ஃப்ரம் அட்ரஸ் போட்டு போடுவோம். ஆனால் அந்த ட்ரூ அட்ரஸ் போடும்போது அவள் வீட்டுக்கே போய் இப்போ சென்னைக்கு போடணுன்னா சென்னைக்கே போய் கொடுக்க முடியாது. இந்த பாக்ஸ்லேயே நாங்கள் போடுவோம். போட்டால் மறுபடி நாள் அதை எடுத்து அதுக்கு சீல் போட்டு இந்த ட்ரூ அட்ரஸுக்கு இங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது நாங்கள் கையில் கொடுத்தா அவர் வாங்க மாட்டாங்க. ஒரு மீடியா, அந்த போஸ்ட் பாக்ஸ் மீடியாவில் போட்டால் தான் வாங்குறாங்க. அப்படி ராகவேந்திரருக்கு நீங்கள் பண்ணுறது நாங்கள் ஒரு மீடியா மட்டும், நாங்கள் அதுக்கு மூலமான ஒரு அதிகாரி இல்லை. ராகவேந்திரர் தான் மூலமான அதிகாரி, சுத்தமான அதிகாரிகள். அவருக்கு பண்ணும்போது இந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டால் போஸ்ட் பாக்ஸை நினைக்கும் எனக்கே இது கொடுத்துட்டு இருக்கார், இது எனக்கே என்னதே போஸ்ட் பாக்ஸை நினைக்கிறது இல்லை. அப்படி நாங்கேயும் இந்த துலாபாரமோ புஷ்பாபிஷேகமோ இது எங்களுக்குன்னு நாங்கள் நினைக்கிறதே இல்லை. நினைச்சா எங்களுக்கு பாபம், நீங்கள் பண்ணது ராகவேந்திரருக்கு சேராது. அப்படி நாங்கள் எப்பவும் அதோடைய அவேர்னஸ் இருக்கு. அதனால இந்த போஸ்ட் பாக்ஸில் போட்ட மாதிரி இந்த காரியக்கிரமங்கள் எல்லாம் நாங்கள் ஸ்வீகாரம் பண்ணி பகவானுடைய திருப்பாதத்தில், ராகவேந்திரனுடைய அந்தர்யாமியான பகவான் திருப்பாதத்தில் இது சமர்ப்பணம் பண்ண போகிறோம். இது பக்தாளுக்கு எல்லாருக்கும் பிரசாத ரூபமாகி கொடுக்க போகிறோம். அப்படி ஏற்பட்டமான முனியாண்டி அவருடைய தம்பதிகள், அவருடைய பையன் எனக்கு ரொம்ப பிரியமான பையன். ஏன்னா அவன் பார்த்தா எப்பவும் ராகவேந்திரா ராகவேந்திரான்னே சொல்லிட்டே இருப்பான். அந்த பையன் நல்லா படிச்சு அவன் அப்பாவுக்கு மேலே இன்னும் இவ 2 பேர் ரொம்ப விசேஷமாக இதெல்லாம் ஆகணும். அவளுக்கு அவள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லதாகணும். நம்ம தமிழ்நாடு மூலமாக வந்த இந்த ஜனங்கள் 1000 ஜனங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான சன்மங்கள் ஆகணும். அவள் எல்லா பந்துகள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து இந்த காரியக்கிரமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி பகவானுடைய அனுகிரகம் சம்பாதிக்கின்றாங்க. இந்த காரியக்கிரமத்துக்கு முக்கியமாகி நம்ம ராகவேந்திரனுடைய ஒரு அவருடைய பொண்ணு மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா டாக்டர் ஆஃப் ராகவேந்திர மாதிரி நினைப்போம். இந்த கிரிஜா அம்மா இந்த இதுக்கு எல்லாருக்கும் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சூரிய ஆச்சாரியர் தமிழ்நாடு மூலமாகி அவருடைய முக்கியமாகி தமிழ்நாட்டிலே நம்ம ராகவேந்திரரை பற்றி நம்ம மட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய ஆர்கனைசேஷனில் இது இந்த காரியக்கிரமங்கள் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடார் சரவணா அவரு நம்மளுக்கு ரொம்ப பிரியமான சிஷ்யர். அவர் பிரமாதமாக பேசுவாங்க ராகவேந்திரர் பற்றி, எளிதாக ராகவேந்திரர் பற்றி நல்லா எழுதுவாங்க. அப்படி ஏற்பட்டமான சரவணா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து ராகவேந்திர ஆச்சாரியர் முதல்ல கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முதல்ல நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நிறைய இங்கே கூட்டிட்டு வந்து பல விதமான விளக்க பூஜை, குங்குமார்ச்சனை எல்லாம் பண்ணி நம்ம ஒரு மாதிரி தமிழ்நாடு ஜனங்களுக்கு நம்ம மட்டத்துக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நம்ம ராகவேந்திர ஆச்சாரியர். அப்படி ஏற்பட்டமான விருத்தர், எல்லாம் படித்தவாள், ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர். அவரு இந்த நாள் இங்கே இருந்து அவள் எல்லாம் டைரக்ஷன் கொடுத்து இந்த காரியக்கிரமம் நடத்திட்டு இருக்காங்க. அவளுக்கும் இங்கே வந்த எல்லா பக்தாளுக்கும் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி இந்த எல்லா காரியக்கிரமத்துக்கு சகாயம் பண்ணி இந்த பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லதாகணும்னு சுவாமி பாதத்தில் வேண்டிட்டு சமர்ப்பணம் பண்ணுறோம். சர்வே ஜன சுகினோ சமஸ்த சன்மங்களானி பவந்து.